ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. திமுக அப்போ அவ்வளோ பேசுனாங்க அப்படின்னு. அப்போ திமுக மட்டும் பேசல, எல்லாம் பேசினா, எல்லாருமே பேசுனாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பேசினாங்க. சினிமாக்காரன் பேசினா, நடிகைகள் இன்னைக்கு எங்கெங்க போனாங்க அவங்கெல்லாம்? சூர்யா அவ்வளோ ஹைப், மீடியாவும் ஹைப் பண்ணுச்சு. சூர்யா பேசினாரு, பிரகாஷ்ராஜ் பேசினாரு, சிவகார்த்திகேயன், சத்யராஜ் பேசாத நடிகர்களே எல்லாருமே. ஒரு நடிகன் கூட நடிகை கூட வாயை திறக்கலையே. கர்நாடகாவில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கு மூக்க நுழைகிற பிரகாஷ்ராஜ் இப்போ எங்கே போனார்? அப்பயே நீங்கள்லாம் பேசுனீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அப்பயே மௌனமாக இருந்தீங்கன்னா உன்னை கேள்வி கேட்க மாட்டோம். அப்போ திரைத்துறையை திமுக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கின்ற பயத்தில் பேசுனீங்களா? இதில் என்ன ஒரு இதுனா, அதில் அப்போ இருந்த நடிகைகள் அன்சிகா மோத்வானி, நமக்கு இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய அன்சிகா மோத்வானியாக இருக்கட்டும், இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஒருத்தர் விடாமல் அந்த விஷயத்தை. ஆமாம், ஜெய்பீமில் அவ்வளோ பில்டப் கொடுத்தாருல சூர்யா, இப்போ எங்கே போனார்? அப்போ பணத்துலேயும் காசு பார்க்குறதா அவங்க வேலை இல்லை? இதான் அவங்க முகமுடியும் இன்னைக்கு பிரிஞ்சு தொங்குது. பட் பேசிக்கலி அப்போசிஷனை தாங்க நம்ம குறை சொல்லணும். அப்போசிஷன் சரியா இல்லை, மீடியா கம்ப்ளீட்டாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது. பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ஒரு ஆட்சி இருக்கும்போது நீங்கள் பேசுவீங்க, இன்னொரு ஆட்சி இருக்கும்போது நாங்கள் பேச மாட்டோம். அதோடைய அரசியல். அதே எடப்பாடி பெருந்தன்மையாக இருந்துட்டாருங்க. இன்னொரு தடவை வந்தால் பெருந்தன்மையாக இருக்க மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டு இருப்பார். இப்போ எப்படி இன்னொரு தடவை அவர் கவர்மெண்ட் அவர் ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் இன்னொரு கஸ்டோடியில் எடுத்து வந்துன்னா சினிமாக்காரன் எவனும் பேச மாட்டான். அந்த எடப்பாடி வேற, இது வரப்போகிற எடப்பாடி வேற கற்றுக்கிட்டாரு. ஏன்னா அதிமுக சினிமா பக்கமே திரும்பினது இல்லைங்க. எம்ஜிஆரோட 10 ஆண்டு ஆட்சி, ஜெயலலிதாவோட 20 ஆண்டு ஆட்சி, எடப்பாடி எல்லாம் சேர்ந்து 30 ஆண்டு ஆட்சியில் அவங்க சினிமா துறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சதில்லை. அந்த கவர்மெண்ட் மேலே, அந்த கட்சி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட் சினிமா துறையை கட்டுப்படுத்தணும்னு அவங்க நினச்சதும் இல்லை, திரும்பி கூட பார்த்ததில்லை. விஸ்வரூபம் படம் வந்தப்போ கூட சட்டம் ஒழுங்குன்ற ஆங்கிளில் ஜெயலலிதா தடை பண்ணாங்களே ஒழிய, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஹோம் செக்ரட்டரியை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நடத்த விடாமலே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அந்த சீப் மலிவான அரசியலை பண்ணலை. ஆனால் இவங்க ஆட்சியில் முழுக்க முழுக்க திமுக இன்னைக்கு ஆட்சியில் சினிமா யார் கண்ட்ரோலில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிகப்பு கூட பயப்படுறாங்க. ஒரு ட்வீட் போட கூட சினிமாக்காரன் ஏன் பயப்படுறான்? நடந்து 3 நாள் ஆச்சு. சிகப்பு பூதங்களை பார்த்தப்ப பயந்தான் அது. அவன் இவங்க படத்தில் நடிகாட்டி கூட எவன் இவங்க படத்தை எடுக்கிறான்னா எல்லா ப்ரொடியூசரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கான், எல்லா தேட்டரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. தன்னுடைய இரும்பு பிடியின் கீழே திமுக சினிமா துறையை கையில் வச்சுருக்கு. சிகப்பு பூதங்களின் அட்டூழியம் கற்பனை கட்டாதது. ஒரு ட்வீட் போட கூட பயப்படக்கூடிய கோழைகள் அன்றைக்கி ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் மட்டும் ஏன் பொங்கி எழுந்தாங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் கேட்குறேன். நீ அன்னைக்கு அமைதியாக இருந்திருக்கணும். உன்னை பாராட்டுவேன் நான். எவன் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் இன்றைய நாளை எம்பியாக போகிற கமலஹாசன் அவருடைய கூட்டணி கட்சியினர் என்ன பேச்சு பேசினார்? இப்போது திருமாவளவனாக இருக்கட்டும், இது அடுத்த லெவல் நிலைய விதுவான்கள், திமுகவோட நிலைய விதுவான்கள். சண்முகம் மட்டும் பேசினார். இப்போ திரும்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கார். காங்கிரஸ் சாஃப்டாக இருக்குது. சிபிஐ எனக்கு தெரிஞ்சு வாயை திறக்கல. இல்லை, எல்லாருமே காவல்துறையை கண்டிக்கிறாங்களே தவிர அரசை யாருமே கண்டிக்கலையா? இது யாருமே அங்கே கொலை நடந்ததுன்னா எடப்பாடி காரணம், இங்கே கொலை நடந்ததுன்னா 6 போலீஸ்காரன் காரணமா? என்னங்க உங்க பொறுப்பு ஏற்றுக்கணுன்ற ஒரு அதான் சொல்கிறேன். வாட் லெவல் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அங்கே எடப்பாடி ராஜினாமா கேட்டீங்க, இப்போ யார் ராஜினாமா கேட்பீங்க? ஒரே இன்சிடென்ட் 2 அளவுகோல் அவங்களுக்கு. இன்னமும் கதை தானே கலக்குறீங்க. அவன் தப்பிச்சு ஓடினான், கால் உடஞ்சிச்சு. யார்? 6 போலீஸ்காரன் பிடியிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடினானா, அவன் கால் உடஞ்சிச்சான், அவனுக்கு வலிப்பு வந்துடுச்சான். அதாவது எவ்வளோ தூரம் இவங்க மக்களை முட்டாள் நினைக்கிறாங்க. மக்களை மட்டும் இல்லை, முதலமைச்சரையும் இவங்க முட்டாள் நினைக்கிறாங்க. கெக்குலி கொட்டி சிரிப்பான். அது வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னும் எத்தனை வீடியோ வரும்னு தெரியாது. இந்த வீடியோவையும் பார்க்குறான். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வீடியோ வருது. பிரச்சனை எதிர்கட்சிகள்கிட்ட இருக்க கார்த்தி. எதிர்கட்சிகள் அண்ட் மீடியா இன்னமும் கொத்தடிமையாக இருக்க மீடியா, இன்னமும் இமேஜினேஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க எதிர்கட்சிகள், இப்போது கோழைகளாய் போய் முதுகெலும்பு இல்லாமல் போய் கொத்தடிமையாக மாறி போன கூட்டணி கட்சிகள். யார் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம்? எப்படி ஐடென்டிக்கலாக இதே இஷ்யூஸை எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னு குறைஞ்சபட்சம் அதை பார்த்தாது உங்களுக்கு பாடம் கற்றுக்கணும்ல. காப்பி அடிச்சாது பண்ணுங்க. காப்பி அடித்தாது கற்றுக்கணும்ல. காப்பி அடிக்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேணுங்க. அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஆகவே தமிழ்நாடு ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன், ரொம்ப நெருக்கடியான கட்டம் தான் இது. இந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் டெவலப் ஆகுதுன்னு தோணுது. ஒரு அரசியல் வெற்றிடம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இரும்பு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய துறை காவல்துறை.
அது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை இருக்கு. அது ஏற்றுக்கணுமா அந்த விஷயம்? அது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தான் உண்மையா? முதலமைச்சர் அப்படி முழுதும் சொல்ல முடியாதுங்க, முழுவதும் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான நேரங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பயம் இல்லாமல் இருக்கா? பயன்றதை தாண்டிங்க, ஒரு விதத்தில் பயம். சிஸ்டம்ஸ் எங்கெங்கே போச்சு, எஸ்ஓபிஸ்வாங்க. ஏன்னா நான் கேட்குறேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு எஸ்பி வந்து தனிப்படை அமைச்சு ஒருத்தர் சஸ்பெக்டை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து தானே டீல் பண்ணணும். அவனை வந்து எக்ஸ்ட்ரா லீகல் மெத்தட்ஸில் பம்ப் ஆஃப் பண்ணுறது, கொல்றதுன்னு யாருன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், தீவிரவாதிகளை பண்ணுவாங்க, வேறு யாரையும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நகை திருட்டுலலாம் பண்ண மாட்டாங்க. பஞ்சாபில் 1985 95 வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வந்து இல்லீகல் டிடென்ஷன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ். 3000 பேர். இந்த பியான் சிங்னு ஒரு டிஜிபி இருந்தான், அவன் பண்ண வேலை அது. அது பஞ்சாப் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு தேவையாக இருந்ததுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட காங்கிரஸ் கவர்மெண்ட் இத்தனைக்கும் அவங்க பாலிசி அது. அது எந்த கட்சியுமே கேள்வி கேட்கல. சிபிஎம் கேட்கல, பிஜேபி கேட்கல. சிபிஎம் அங்கே ஸ்ட்ராங்கு பஞ்சாபில், அவங்களே கேட்கல. இந்தியன் ஸ்டேட் வந்து அந்த பிரச்சனையை அப்படி தான் பார்த்தது. அதே மாதிரி நக்சல்ஸை வந்து சில இடங்கள் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. திடீர்னு காணாமல் போய்டும். அந்த இல்லீகல் ஆக்ஷனை சொல்ல பம்ப் ஆஃப்னுவாங்க, அது பேர், போட்டு தள்ளிடுறது. இதை கன்னடாவில் போட்டு தள்ளாங்கல்ல, அந்த மாதிரி கடத்திட்டு போய் போடுறது. அது யாருக்கு நடக்கும்னா டெரரிஸ்ட்டுக்கு தான் நடக்கும். 10 சவரன் நகையை திருடவனுக்கு நடக்காது. 10 சவரன் நகையை திருடவன் நடக்குதுன்னா அங்கே போலீஸே வந்து கிரிமினலைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு குடும்பம் அது எடுத்தாங்களா இல்லைன்னு எதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. அந்த ஃபேமிலியை பற்றின டீட்டெயிலும் வரமாட்டேன், எதுவும் வரல. இந்த காரியத்தை பண்ணுற அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு யார் கொடுத்தா? எனவே இது அரசுக்கு கெட்ட பெயர் கார்த்தி. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கெட்ட பேர். இதோட பலனை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அனுபவிக்கும். சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டில் வந்து 5-6 பேர் சஸ்பெண்ட் ஆகி கைது செய்யப்பட்டு இன்னமும் ஜெயிலில் தான் இருக்கான். ஆனால் அதோட பலனை அனுபவித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் கவர்மெண்ட் போகிறதுக்கு தூத்துக்குடி, பொள்ளாச்சி மாதிரி சாத்தாங்குளமும் ஒரு காரணமாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு சாத்தாங்குளம், ஸ்டாலினுக்கு திருபுவனம். ஆனால் சாத்தாங்குளத்தை ஊதி 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 பெருசாக்கி கடைசி வரைக்கும் மக்கள் நினைவுகளில் வைக்கிறதுக்கு திமுக கிட்ட ஒரு இமேஜினேஷனும் மீடியாவும் கூட்டணி கட்சிகளும் இருந்தது. திருபுவனத்தை அதே மாதிரி ஊதி 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 பெருசாக்கி ஸ்டாலினுக்கு எதிராக அதை பெரிய அளவில் கொண்டு போவதற்கான அரசியல் ரீதியிலான அந்த ஒரு திறமையும் தகுதியும் மீடியா பலமும் எதிர்கட்சிகளுக்கு, அதிமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ இருக்கான்னா பதில் இல்லைன்னு தான் வரும். அதில் வண்டி ஓடுது. அதனால தான் மூச்சுக்கு 300 தடவை கூட சொல்லலாம், தமிழ்நாடு வரலாற்றில் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில், மீண்டும் ஒரு முறை திருபுவனம் சம்பவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.